ஹாய் ஹாய் இன்னைக்கு நான் உங்களுக்கு நான் ரோஸ்டட் இன்னும் ஹாஃப் ரோஸ்டட் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். இது நான் ரோஸ்டட் நக்குமட். இது குஜராத்தில் நிறைய கிடைக்கும், அங்கே தான் நம்ம சோர்ஸ் பண்ண முடியும். இது ஹாஃப் ரோஸ்டட் நக்குமட். இது ரோஸ்டிங் ப்ராசஸ். கொஞ்சம் கோல் போட்டுட்டு லேயர் ஆஃப் நான் ரோஸ்டட் நக்குமட்டை போட்டு அதை ரோஸ்ட் பண்ணுவாங்க. இதுலேயும் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஃபுல் ரோஸ்டட், பிளாக் ஹால். அது உடச்சாக்கா உள்ளுமே பிளாக்காக இருக்கும். நான் இது உடச்சாக்கா உள்ளே பிளாக் இருக்காது, உள்ளே நான் ரோஸ்டட் மாதிரி இருக்கும். இப்போது க்ளே லவர்ஸ்க்கு ரொம்ப வெரைட்டி வந்துக்குது. க்ளே சாப்பிடுது. க்ளே நிறைய சாப்பிட முடியாதுங்க, அந்த குவான்டிட்டி நம்மளுக்கு ரொம்ப எடுக்க முடியாது. இன்னும் ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டியாக தான் நம்மளுக்கு பிடிக்கும். அப்புறம் நம்மளுக்கே வேணான்னு தோணும் அந்த நாளுக்கு. ஆனால் ஸ்லேட் பென்சில் அப்படி கிடையாது, அந்த குவான்டிட்டி கொஞ்சம் எக்ஸஸாகவே நம்ம க்ரன்ச் பண்ணிவிடுவோம். ஸோ க்ளே பார்த்து தான் சாப்பிட்லாம். சாப்பிடனாக்கா ஜஸ்ட் க்ரன்ச் பண்ணி துப்பிடலாம். ஆனால் நிறையவே க்ரன்ச் கூட பண்ண முடியாது நம்மளுக்கு, எனக்கு தெரிஞ்சு. அதனால் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ அவ்வளோ ஃபேவரபுளாக இருக்காது. இன்னும் இதில் கொஞ்சம் லைட் மெட்டல்ஸாக கூட இருக்கும். இல்லை லைக் ஜிங்க், மினரல்ஸ், அதெல்லாம் அதுவும் நம்ம பாடிக்கு அவ்வளோ ஒத்துக்காது. ஆனால் நம்ம லேடிஸ்க்கு க்ரன்ச் பண்ணோன்னாக்கா ரொம்ப பிடிக்கும். மண் வாசனை பிடிக்கும். அதுக்காக ஒரு லைட்டாக க்ரன்ச் பண்ணி எடுத்துடலாம். பாய்.